என் தங்கச்சிட்ட பேசணுங்கிறதுனால நான் இது பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் அவ்வளோ விட்டார் என்ன. சரி, ஓகே. ஒரு 5 நிமிஷம். இப்போ இதனால உங்க லைஃப்ல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லாம 9 இயர்ஸ் கழிச்சு நான் பிறந்தேன். அங்கே நெக்ஸ்ட் இயரே ஒரு புள்ள பிறந்து இறந்துச்சுன்னா ஒரு தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அம்மா கூட பிறந்தவங்க ரொம்ப தாழ்த்தினாங்க எல்லா விஷயத்துலயும். எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு. என் அம்மா தனியா இருந்தாங்க. நான் பார்த்திருக்கேன் அம்மா படுற கஷ்டத்தை. எங்களை எப்படி வளர்த்துனாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு தனியா இருக்கானா எந்த அளவுக்கு பேசலாமா கூட பிறந்தவங்களே கைவிட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரேஷன் அரிசியில சாப்பாடு வாங்கி எல்லாம் எங்களை வளர்த்துனாங்க எங்க அம்மா. என்னை சுத்தி கேட்கறவங்கள்ட்ட என்ன உங்க அம்மா வந்து இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குன்னு டாபிக்ல பேசுறாங்க, இது உண்மையா? உங்க அம்மானால ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என் அம்மாவோட வாழ்ந்த விதம் தான் இது இப்படி மாத்துதே தவிர மற்றபடி இந்த பேயோ பிசாசோ என் பெரியம்மாவோ. நாகூர் போய் மசூதிக்கு கூட்டு போங்க, அதெல்லாம் கூட்டு போக ஐடியா இருக்கா? என்ன பண்ண போறீங்க? இப்போ நாகூர் போய் தான் போகணுன்ட்டு இல்லை, இப்பவே இவங்க போயிடலாம். அப்படியே இருந்தாலும் கொஞ்ச நாள் இருந்துட்டு நாகூர் நாங்க போறோம்னா அன்னைக்கு நைட் வந்துக்கலாம். அந்த மாதிரி கூட Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Presta Premium Women's Wear. Let your body love it. நான் என்ன கேட்குறேன், நீங்க வந்து உங்க தங்கச்சி உடம்புல வரது தாண்டி மற்ற 24 மணி நேரத்துல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வருவீங்க. மிச்சம் 22 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? எங்க போவீங்க? மேல எல்லாம் பாத்துருக்கீங்களா? எங்கேயுமே போக மாட்டா. தூங்கி பெசாம பெட்ல படுத்தாம இருப்பேன். பெசாம பெட்ல தான் படுப்பேன். கேட்டு பாருங்க பாப்பாவை. சமைக்க கூட மாட்டேன். கேட்டு பாருங்க பாப்பாவை. இவளுக்கே முதல்ல நான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பேனான்னு முதல்ல கேட்டு பாருங்க. ஸ்கூலுக்கு கடையில் வாங்கி கொடுத்து விடுவேனா இல்லை வீட்டில் செஞ்சு கொடுப்பேனான்னு மட்டும் கேட்டு பாருங்க. கேளுங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களே நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு. சாப்பாடு செஞ்சு உங்கள் எந்திரிப்பாள முதல் காலையில் நீயே சொல்லலாம். ஏன்னா இது எல்லாருமே பார்க்குற சேனல் தான். உனக்கு காலையில் எழுந்திரிச்சு உங்கள் அம்மா என்னைக்காவது உனக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காளா? கொடுத்த நாள் எத்தனையோ இருக்குது. எந்திரிக்காத நாள் எத்தனை நாள் இருக்குது? அதை மட்டும் சொல்லு. தயவுசெய்து ரொம்ப போட்டலாம் என் தங்கச்சி வருத்தாதீங்க. உங்களுக்கு மீடியா வந்து சந்தோஷம். உங்களை விட நாங்கள் வருத்தல அவங்க தங்கச்சியை. என்னம்மா? உங்களை விட நாங்கள் கஷ்டப்படுத்தல. அவங்க பாருங்க, அவங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் தலையாட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்து தொந்தரவு கொடுக்காம நான் எனக்கு பிடிச்ச சாப்பிட்டு ஆனோடனே படுத்து இருந்துச்சு போயிடுவேன். இப்போ மீடியான்னு சொன்னால் ஒரு ஆசையில் அவளும் வந்தா இப்போ. ஆனால் வந்த இடத்துல இங்கே ரொம்ப கலரி கேட்குற போது மீண்டும் நம்ம ஏன்னா அது பொய்ன்னு ஆயிடக்கூடாது. இந்த ஷோவிலையும் வந்து இவ பாரு நடிச்சுட்டு போனான்னு இருக்கக்கூடாது. அதில் மட்டும் வந்தாங்க இதில் வரல அப்படிங்க கூடாதுங்கிறக்காக தான் நான் இப்போ வந்ததே. ஏன்னா இது இருக்குது உண்மை சத்தியம். உங்க தங்கச்சி தான் பேச வந்தாங்க, நீங்க ஏன் வரீங்கன்னு கேக்குறேன் நானு. அவங்கள பேச நீங்க வந்து ஏன் எப்படி வந்தாங்க எப்படி இருந்தாங்க எப்படி நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவ எத்தனை தடவை தடுமாறுவா? இல்ல அவ நிறைய தடவை தடுமாறினா. உங்க தங்கச்சி இல்லடா இப்ப அவ தடுமாறினதை நீங்க பாத்தீங்க. தடுமாறிதான் அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியும் ஒழிய குடும்பத்திட்ட கூட அவளுக்காக பேச மாட்டா. ஆனா நீங்க ஒவ்வொன்றா வந்து கேட்குற போது பார்த்தா அவனால எதையுமே சொல்ல முடியல. அதனால தான் நானே வந்தேன் இப்போ. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஷோல வந்தது உண்மைன்னு சொல்றீங்க, இன்னொரு ஷோல வந்து உண்மையாத்தான் இருக்கணும். அது பொய் ஆகக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது உண்மைதான். என் தங்கச்சி வந்தபோது எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கா அதை மட்டும் பாருங்க. கோவம் வேறம்மா, கோவம் வேற. இப்ப நீங்க என்ன கோவப்படுத்துறப்ப நீங்க ஒண்ணுமே பேசல. அவங்க என்னை வெளியே வர வைக்கிறதுக்கு உண்டான வார்த்தை தான் பேசுனீங்க. என்ன உதட்டு போதா? இப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வீட்டில் எப்போவுமே இருக்கிறது வேற. புரியுதுங்களா? ஷோவில் வந்து வந்தாச்சு. இதில் இறங்கினதுல தப்பே கிடையாது. என் தங்கச்சி இதை வச்சு ஒரு பெருமை தான். இதில் ஒன்றும் சிறுமை இல்லை. நிறைய பேர் இப்போ 2 நாளாக கடை ஓட்டுட்டு இருக்கா. கடை ஓட்டுற போது அக்கால தங்கச்சியான்னு கிண்டல் பண்ணுறாங்க. சிரிச்சுக்கிட்டு தான் போகிறான் என் தங்கச்சியும். ஆமாங்க அக்கா தான் பரவாயில்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படி கிண்டல் பண்ணுறான். இப்போ இது நீங்களும் இது போட்டிங்கன்னா ஒன்று சொல்கிறேன், அவள் பேர் கொஞ்சம் டவுன் பண்ணால் போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போடுங்க. மற்றபடி தப்பாக இருக்கிற மாதிரிலாம் போடாதீங்க. ஏன்னா ஒரு என்ன அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அவள் புள்ள நல்லா இருக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு. அதுதான் ஆசை. அதுக்கு தான் மீடியாக்கே நான் வந்தது.
சரியா? உங்க தங்கச்சி ஆசைப்பட்டாங்க, அவங்க வந்து பிரபலம் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கவே வந்தாங்க. அப்ப அவங்களெல்லாம் பேச விட்டுருக்கணும். நீங்க ஏன் இவ்வளவு நேரம் பேசுறீங்கன்னு கேக்குறேன். வந்ததுலேருந்து அவங்கள பேச விட மாட்டீங்களே. 5 நிமிஷம் தான் அவங்க பேசினாங்க. நீங்க எல்லாத்துலயும் தடுக்குறீங்க. அவங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்றீங்க. அவங்க வீட்ல உங்களால நிம்மதி கிடையாது. இங்க ஷோக்கு வந்துமே நீங்க வந்து உங்க தங்கச்சி உடம்புல வந்தா அப்ப அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அவங்கள நீங்க ஃப்ரீயாவே இருக்க விட மாட்டீங்களே. சரி, நான் கொஞ்சம் விளைவிக்கிறேன்ப்பா. என் தங்கச்சிட்டு பேசுங்க. நான் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன்னா நானே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் படுத்தாதான் சரி வரும். கோச்சுக்காதீங்க, சரியா? இப்ப நீங்க விலகிக்கிறீங்களா? நான் விளைவிக்கிறேன். நீங்கள் அவட்ட கேளுங்க என்ன வேணும். இல்ல போகக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் இங்கே படுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல படுக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்கள் அப்பயே விட்டுருந்தீங்கன்னா விலகி இருப்பேன். இல்ல நீங்க அப்ப சொல்லிட்டு தான் போனீங்க. நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் போலன்னு தான் என்கிட்ட சொன்னீங்க. நீங்க அப்பவே விலகிக்கிறேன்னா நான் சரின்னு தான் சொல்லிருப்பேன். பேசணுங்கிறதுனால நான் இது பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் அவ்வளோ விட்டாரு. நான் சரி, ஓகே. ஒரு 5 நிமிஷம். இப்ப இதனால உங்க லைஃப்ல எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் லைஃப்ல எனக்கு எதுவும் பாதிப்புலாம் இல்லைக்கா. இப்போ நான் எங்க அம்மாவை பார்க்கும்போது ஃபீல் தான் பண்றேன். இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு என்னால் நம்ப முடியல. ஆனால் நான் எதை சொல்லி நான் என்ன தேத்திக்கிறேன்னா, என் அம்மா வாழ்ந்த என்விரான்மெண்ட் சரி கிடையாது. அவங்கள சுற்றி நடந்த விஷயம் எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ அதுதான் உங்களை இப்படி பண்ண வைக்குதோ, பேச வைக்குதோ. ஏன்னா இப்போ நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, என் தங்கச்சி இது பண்ணா, என் தங்கச்சி இது பண்ணா, என் தங்கச்சி இத்தனை பேர் ஏமாத்தினாங்க, இப்படி தான் தங்கச்சின்னு சொல்கிறாங்களே தவிர, ஏதோ ஒரு பேய்னா என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு பண்ணாதான் நம்புவாங்களே, அதுவே பண்ண மாட்றாங்க. அவங்கள பற்றி அவங்க சொல்லிட்டு வரும்போது யாருனாலையும் நம்ப முடியாது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஜோக்காக தான் இருக்குது. நம்ம ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். இது வந்து ஒரு மாதிரி புதுவிதமாக இருக்குது. இது நம்ம எவ்வளவோ லைஃப்பில் கடந்து வந்திருப்போம். இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, என் அம்மாவோட என்விரான்மெண்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம். என் தங்கச்சி இறந்துட்டா. ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் 10 இயர்ஸ், ஆக்சுவலாக 9 இயர்ஸ் கழித்து நான் பிறந்தேன். அங்கிட்டு நெக்ஸ்ட் இயரே ஒரு பிள்ளை பிறந்து இறந்துச்சுன்னா ஒரு தாய் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். கட்டின ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டா அந்த ஒரு பொண்ணோட மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணும். ஒரு உமனா ஒரு சொசைட்டியில் சொந்தமாக எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற கனவு இருக்கும். 2 வீடு கட்டி அதை இழந்திருக்காங்க. அப்போ அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சேர்ந்து என் அம்மா கூட பிறந்தவங்க ரொம்ப தாழ்த்தினாங்க. எல்லா விஷயத்துலையும் எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு. ஒரு குடும்பன்றது உள்ள அசிங்கப்படுத்துறதுன்றது வேற, வெளியிலையும் அசிங்கப்படுத்துறாங்க. அது ரொம்ப பெரிய இது. என் அம்மா தனியாக இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன் என் அம்மா படுற கஷ்டத்தை. எங்களை எப்படி வளர்த்துனாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு தனியாக இருக்கானா எந்த அளவுக்கு பேசலாமா? இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் எப்படி வரணுன்றது ஒன்று இருக்குது. அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணுறது அவங்கவுங்களுக்கு தான். ஒரு பொண்ணா ஒரு சொசைட்டியில் இப்படி வாழ்ந்தாங்க. கூட பிறந்தவங்களே கைவிட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரேஷன் அரிசியில் சாப்பாடு வாங்கியெல்லாம் எங்களை வளர்த்துனாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் தான் அவங்கள போட்டு வாட்டி எடுக்கணும். என்னை சுற்றி கேட்குறவங்கள்ட்ட என்ன உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குன்னு டாப்பிக்கில் பேசுகிறாங்க, இது உண்மையா? உங்கள் அம்மானால ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு போது எங்கள் அம்மானால ஒரு 10 பேர் சிரிச்சுட்டு போங்க. எங்கள் அம்மானால எந்த விதத்துலையும் அஃபெக்ட் இல்லை, எனக்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகலை. என் அம்மா நடந்தது தானே சொல்றாங்க. அவங்க எனக்கு தெரியும் இதுதான், இதை நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு இல்லை. என் அம்மா இப்படிதானா ஓகே நினைச்சிட்டு போங்க. எனக்கு தெரியும். இப்ப நான் வந்து பல கோடி மக்கள் முன்னாடி சொல்றேன், என் அம்மா வாழ்ந்த விதம் தான் இப்படி பேச வைக்கிறேன் தவிர உங்க அம்மா மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த பேய் அதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன்ல நம்ப முடியாத ஒரு விஷயம். நானும் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கும் தெரியும், நானும் எல்லாத்தையும் கடந்துதான் வரேன். என் அம்மாவோட வாழ்ந்த விதம் தான் இது இப்படி மாத்துதே தவிர மற்றபடி இந்த பேயோ பிசாசோ என் பெரியம்மாவோ யாரும் கிடையாது. நீங்க ஏன் சைக்காலஜிஸ்ட்ல இந்த ரீசனுக்கு போய் பார்க்கவே இல்லை? இது வந்து நான் அவங்களே போய் கேட்கல. அவங்க வந்து நானும் இதை பத்தி சொல்லிக்கவும் இல்லை, நானே நம்பல. இது ஒரு விஷயமாவே நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்க யாருமே இது பெருசா எடுத்துக்கல. இது ஒரு விஷயமாவே நான் எடுத்துக்க மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட் நார்மலா தான் போவேன். இது இவ்வளோ பெரிய ஷோல வந்து பேசி இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ வரைக்கும் அது வருது அப்படின்னா ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அனலைஸே பண்றேன். ஓ இப்போ இது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு, இப்போ இதுக்கப்புறம் தான் இது இப்போதான் இனிமேல் தான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நான் அதை பத்தி பேசுறேன். என் அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அதுதான் இப்படி பேச வைக்கிறதே தவிர ஸோ நோ கோஸ்ட். சூப்பர். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. ஏன்னா வீட்டில் இருக்க மற்ற ஆட்களும் வந்து இதை உண்மைன்னு நம்பாம இது ஒரு மூட நம்பிக்கை தான்ன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல. ஸோ ஓகே.
நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது எங்க அம்மா பார்த்திருப்பீங்க, பேசவே தெரியாது. எங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட், அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இப்போதே ஒரு பேயின்ற வரும்போது அத ஒரு மாதிரி பேசுறாங்க. எப்படி அவங்க மாத்திக்கிறாங்களே? எதை நினைச்சு டியூன் பண்ணி மாத்துறாங்க? உடனே வந்து பேசுற விதமா இருக்கட்டும் எல்லாமே மாத்திடுறாங்களே உடனே. அது நம்ம அழுகணும்னு நினைச்சா அழுவல்லக்கா, அந்த மாதிரி கோவப்படணும்னா கோவப்படுவோம்ல. Okay. அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணும்போது அவங்களுக்கே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஆகுது. அதுதான், வேற எதுவும் இல்ல. இப்ப அவங்க சொல்றாங்களே நாகூர் போய் மசூதிக்கு கூட்டு போங்க, அதெல்லாம் கூட்டு போக ஐடியால இருக்கா? என்ன பண்ண போறீங்க? நாங்க எப்பவுமே வருஷம் வருஷம் போவோம். அந்த மாதிரி போங்க. அந்த மாதிரி போவோம். இப்போ நாகூர் போய் தான் போகணும்ட்டு இல்ல, இப்பவே இவங்க போயிடலாம், போயிட்டு இருக்கலாம். அது நாகூர் தான், அதுதான் சொல்றாங்களே நாகூர்ல வந்து ஏதோ இருக்கு, அங்கதான் போக முடியும். அப்படியே இருந்தாலும் கொஞ்ச நாள் இருந்துட்டு நாகூர் நாங்க போறோம்னா அன்னைக்கு நைட் வந்துக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்க அவங்க வழிக்கே வரீங்க. இப்ப நீங்க உண்மை பேணும்னு இருக்குன்னா நீங்க அப்ப வாங்க அப்படின்றீங்களா? அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சா நீங்க அப்படி வந்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு. நான் வந்து சொல்றேன், அப்படி இருந்துக்கோங்க. இது கூட தான் இருக்கு, இது திங்க் வருது இல்லக்கா நமக்கு. இப்பெல்லாம் சொல்லும் போது ஏன் அப்படியும் வரலாம்ல, ஏன் இத்தனை நாள் கூட இருந்தே இருந்தாலும் நீங்க அப்ப வாங்க, அப்ப வரலாம், போயிடுங்க உடனே. இத்தனை நாள் இருக்கணும், இப்படியே கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க 1 வருஷம் கழிச்சு போவோம், 2 வருஷம் கழிச்சு போவோம், 10 வருஷம் கழிச்சு போவோம். அது வரைக்கும் இருப்பாங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரேசியா இருக்கு. சரி பாப்பா, இப்ப வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வரப்ப உங்க அம்மாவா வரேன்னு சொல்லியிருக்காங்க. வில் ட்ரை. இப்ப வந்து சரியாயிடுச்சா? இப்ப யாரா இருக்கீங்க? நான் ரோசாத்தே அஸ்னாத்தாத்தான் இருக்கேன். ஆமா. ஓகே. இந்த நடுவுல முடியலன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டீங்க? ஆமாடா, இன்னும் டயர்டா இருந்துச்சு. வண்டியில வந்து அழுப்பு போல இருக்கு, கை காலெல்லாம் ரொம்ப வெட்டமா இருந்துச்சு. அதான். ஆனா நான் எப்போ போய் படுத்தேன்னு எனக்கு தெரியல. எப்போ சாப்பிட்டதும் போய் படுத்துட்டேனா? இல்ல பேசிட்டு தான் இருந்தீங்க. சொல்லு, மாத்திரை என்னமோ சொல்றா. அவங்க வந்து நாங்க கேட்டோம், இந்த மாதிரி இப்போ சேஞ்சஸ்லாம் நடக்குதே, டாக்டர் ஏதாவது பார்த்தீங்களா, சைக்காலஜிஸ்ட் போனீங்களான்னு கேட்டோம். அதுக்கு சொன்னாங்க நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, அது எப்படி தெரியுமா மாத்திரை சாப்பிட்றது? நைட்டு எனக்கு தூக்கமே வராது, ரொம்ப நேரம் செல்லு பார்த்துட்டே இருப்பேன். 1 மணி 2 மணின்னு பார்த்துட்டே இருக்கிறது சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக இறந்து நினச்சி அது கொஞ்சம் நேரம் அழுவேன். எதாவது ஒன்று, சும்மாவே இருக்க மாட்டாங்க எங்கள் ஃபேமிலியில். ஏதாவது ஒன்று ஃபோன் போட்டு கொளுத்தி போட்டே தான் இருப்பாங்க. அதை எங்கள் வீட்டுக்காரர் இதை ஃபோனே கட் பண்ணேன், எதுக்கு உனக்கு எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்க அப்படிம்பாரு. ஆனால் அவர் சொல்லிட்டு படுத்து உடனே தூங்கிடுவார். பாப்பா ஒரு பக்கம் தூங்கிடுவான், நான் முன்னாடி வெளியில் கட்டில் போய் படுத்துக்குவேன். படுத்துட்டு பார்த்தா அந்த சிந்தனை செல்லு பார்த்துட்டு இருந்தாலும் சிந்தனை அங்கேயே தான் இருக்கும். அப்போ நான் வந்து சின்ன டாக்டர்கிட்ட போங்கட்டி அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் மன டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்ட்டாங்க. அப்போ நான் நேராக என்ன பண்ணி முண்டியம்பாக்கம் போயிட்டேன். அங்கே போனதுமே அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குமா, ப்ரெஷரு இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக, சுகர் எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. அதனால் நீங்கள் தூக்கத்துக்கு மட்டும் 2 டேப்லெட்ஸ் தரோம். உங்களுக்கு நைட் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லுவேன் 11-12 மணிக்கு போட்டாலும் செல்ல முடித்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது சார், விடிக்காலம் 5 மணி ஆயிடுது, திருப்பி நான் கடைக்கு போகிறதுனால டயர்ட் ஆகுது, இந்த மாதிரி சொல்லுங்கிறது எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷமாக சாப்பிட்றேன். ஆனால் அந்த 1.5 வருஷமாக அந்த 12 மணிக்கு அந்த மாத்திரை போட்டேன்னா ஒரு 7-7:30 போட்டுருவேன். கரெக்டாக ஒரு 11 மணிக்கெலாம் தான் படுத்துறதுங்க. ஏதோ ஒரு நினப்பு இல்லை, நான் பாட்டில் படுத்து காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு பண்ணிடுவேன். நான் பாப்பாவுக்கு காலையில் என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் மாமியாருக்கு டீ காப்பி வச்சு கொடுத்துட்டு பழையபடி போய் படுத்துக்குவேன். நான் படுத்துட்டு ஒரு 10 மணிக்கு தான் டிஃபன் ஆகிடுது, டிஃபன் செஞ்சுக்குவோம். அப்படி இருந்தால் 10 மணிலேருந்து மற்ற கடை வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். நான் இந்த 1.5 மாதமாக தான் எனக்கு ரொம்ப கடைக்கும் போக முடியாமல், வேலைக்கும் போக முடியாமல், இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. எங்கள் அக்கா வந்திருக்குது, இதெல்லாம் சொல்லி ஒரு விஷுவலாக இருக்குது, அதே என்னன்னு தெரியல. அதை நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டராக சைக்காலஜிஸ்டாக போய் கன்சல்ட் பண்ணுங்க. வேண்டியது இல்லைன்ட்டாங்கப்பா, நான் பார்த்துட்டேன். இல்லை இதுக்காக போய் பார்க்கல நீங்கள் இன்னும்? இல்லை, நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி உடம்புல சேஞ்சஸ் வருது, உங்கள் அக்கா வர மாதிரி உங்களுக்கு தோன்றதெல்லாம் இருக்குல்ல, இதுக்காக போய் ஒரு வாட்டி பாருங்க. நான் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி போனேன்ப்பா. போவாங்காடி டாக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி வந்து இதாக இருக்குதுங்க, காத்து குணம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்க, மூட நம்பிக்கை பண்ணாதீங்க, என்னங்க நீங்கள் எந்த காலத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அம்மா போட்டதுனால உங்களுக்கு இந்த காது வலிக்குது, இந்த தாடை வீங்கி ஒரு 25 நாள் இருக்கும், தாடை வீங்கி இருக்குது, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் படுத்து அந்த அம்மா ஓட்ட படுத்து இருக்கணும், நீங்கள் அதை விட்டு போட்டு உங்களுக்கு யார் கடைக்கு போக சொன்னா, நீங்கள் 1 வாரம் கடைக்கு போயிட்டே இருந்தேன்ப்பா, அதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வீங்கிக்கிச்சு. இப்போ எங்கள் மச்சான் இறந்தாரு ரீசெண்டாக, சனிக்கிழமை தண்ணி ஊற்றுறதா இருந்தபோது சனிக்கிழமை அம்மையை தாட்டக்கூடாதுன்ட்டாங்க. எங்கள் அக்கா தான் அன்றைக்கி பேசுனாங்க, எங்கள் சின்ன அக்கா பேசுனாங்க. பேசிகிட்டு இருக்கிற போது என்ன ஆகி போச்சு, அன்றைக்கி ஊற்றிருந்தேன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டு இறந்து போனவங்க பார்க்குறதுக்கு.
பார்த்தா அன்னைக்கு போக முடியல. ஆனால் அவங்க என்னடான்னா இப்போ 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் கனவுல வந்து எங்கள் வீட்டில் ஏன் வாசலே நிற்கிற மச்சேன் வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டேன். வந்து உட்காந்தாங்க, பேசவே கிடையாது. அவ்வளோதான். அதான் எனக்கு வந்து இப்போ உங்க அக்கா வரதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்க சொன்னீங்க இவங்க வீட்டுக்கு வராங்க கனவுல, இதெல்லாமே ஒரு பிரம்ம தான். இல்லம்மா, பிரம்மைக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு தெரியுங்களா? அது வந்து உங்க மனதளவுல நீங்க நம்புறீங்க, மத்தபடி உங்களுக்கு பேய் பிடிக்கல, அக்கா வரல, அதோட ஆக்டிவேஷனே வேறையா இருக்குங்கறல்ல. அதுதான் கணவரை பார்த்தா ஒரு ஏன் எரிச்சு பேசுறேன், கணவர் கிட்ட வந்தா ஏன் எரிஞ்சு பேசுறேன். இப்போ என் கதையை பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், ராகவான்ஸ் பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், இதை வச்சு ஒரு நல்ல ஒரு படமா எடுக்கலாம். ஏன்னா எடுத்த படத்துவே 2 3 கதை இல்ல. சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நேச்சுரல் அவங்க வந்து வந்த மாதிரியே காட்டுறாங்க. மூஞ்சி வந்து மூஞ்சிக்குள்ள வந்த மாதிரி காட்டுறாங்க, மூஞ்சிக்குள்ள வந்த மாதிரி காட்டுறாங்க. அப்ப அதை நம்ம நம்புறோம்ல. ஐயோ அது படம்னு ஊருக்கே தெரியும். படம் தெரிஞ்சாலும் அதை வந்து சில பேர் சொல்றாங்கல்ல, ஐயோ அந்த மாதிரி இப்படிலாம் எனக்கு இருந்துச்சு, ஒருத்தர் கத்துறாருல அஹான்னு கத்தனின்னு சொன்னாங்க, அது வேற விஷயம். 2வது திருமுருகன் சார் பார்த்தாருன்னு வச்சுங்களேன், அவர் எனக்கு இப்போ இல்லை 15 வருஷமா அவர் தேடிட்டு இருக்கே ஒரு நம்பர் கிடைக்காதான்ட்டு. கதை சொல்லவா? கதை சொல்லலாம். அந்த வெட்டி வழியில் அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட முடிச்சாருங்கல்ல, அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அது கூட பிறந்தவங்கனாலே அந்த மீண்டும் பண நகையால் எவ்வளோ ஆபத்து வந்துச்சு, அதில் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு உண்மையில இப்போ திருமுருகன் சார் எப்படியாவது கிடைச்சார், நான் கையில காலில் விழுந்து ஒரு கதை 2 பேருக்கு 2 கதை பண்டலாக வச்சிருக்கேன். நான் பொய் இல்லைடா, உண்மையாக வச்சிருக்கேன் நான். அந்த 2 சார் என்னை பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக அக்கூட நான் கதை சொல்லுவேன். நான் 8 வயசுலேருந்து நான் பட்ட கஷ்டத்தை ஒரு அப்படியே திருமுருகன் சார்ட்டு சொன்னோம்னா ஒரு ஃபுல் சீரியலே ஆகும். அதே மாதிரி இந்த பேய் வந்து போகிறது ஒரு கதை இல்லை, எனக்குள்ள நடக்கிற அனுபவத்தை சொல்லலாம். சொல்லிட்டீங்க, அது கதை தான். கதைன்னு அவங்க சொல்றது கதை தானே வரும். சரி, இப்போ நீங்க வந்து ஆக்சுவலி நம்ம அம்மா இல்லாத டைம் வந்து நம்ம பேசணும். அப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இது அவங்க லைஃப்ல இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதை, அதோட ட்ராமா தான் இப்படி ஆயிருக்குன்னு. இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் தோணுது, எனக்கு கனவுல வருது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஐ திங்க் இதுதான் அதோட எண்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து பேயோ பிசாசோ உடம்புல எதுவுமே வரல, அவங்க பேர் வந்துருச்சு வரலன்னு சொல்றது தப்பு. அது எப்படி வராம ஒரு சேனல் வந்து இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு சேனல்ல பேசல, எப்படி இந்த சேனல்ல பேசுற ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அங்கேயும் நான் பேசணும், அப்ப பேசுறேன் முதல்ல நல்லா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவங்களா தான் வந்தாங்க. இதே மாதிரி இப்ப எனக்கு இப்ப நடுவில் இப்ப ஏதோ நடந்திருக்குது, கண்டிப்பா எனக்கு தெரியுது. அந்த நடுவில் கேப்ல வந்திருக்க சான்ஸே இருக்கலாம். வந்துச்சா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? செய்யல வந்துச்சா இல்லையா? உண்மை சொல்லணும். இப்போ நான் போய் படுத்திருக்கேன்னா நான் படுக்கல, நான் உங்களோட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், எப்படி பேசிட்டு போய் படுக்க முடியும்? நான் கேட்குற பேய் இல்லைன்னு யாருமே சொல்லாதீங்க தயவு செய்து, பேய் இருக்கு. அதான் டாக்டர் வந்து ஒரே ஒரு விஷயம், இப்போ கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்றது என்னது? ஒரு மனுஷனோட நம்பிக்கை. இப்ப நான் இருக்குன்னு சொல்லுவேன், இன்னொருத்தன் இல்லைன்னு சொல்லுவான். அதே மாதிரி பேயின்றது இருக்குன்னு நம்புறவனுக்கு இருக்கு, இல்லைன்றவனுக்கு இல்லை. உங்க ஆழ் மனசுல பேயின்னு ஒண்ணு இருக்கு, உங்க அக்கா பேயா வராங்க, உங்க அம்மா பேயா வராங்கன்னு நீங்க ஆழ் மனசுல நம்புறீங்க. நம்புறதுனால உங்களுக்கு அது பேயா தெரியுது. எங்களுக்கோ இல்ல எனக்கோ உங்க பொண்ணுக்கோ உங்க ஹஸ்பண்ட்கோ பாக்குறப்ப அது எப்படி தெரியுதுன்னா, அது பேயா தெரியல. அதனால தான் அந்த உங்க பொண்ணு வந்து சீரியஸாவே எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதை ஒரு பேயாவே பார்க்கல. அம்மாக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருது, அவங்க பேசுறாங்க போறாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். நீங்க நம்புறதுனால உங்களுக்கு அது இருக்கு. 360 நாள் நான் கரெக்டா இருக்கிறேன்டா, 360 நாள் கரெக்டா இருக்கும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு 4 நாள் 5 நாள் 1 மாசங்கிற முதல்ல 4 நாள் 5 நாள் ப்ராப்ளம் ஆச்சு. இப்பதானே 1 மாசமா பிரச்சனையாச்சு. இல்லைன்னா வந்து 2 நாள் 3 நாள் தான், அதுக்கு மேலாம் நான் சரி சிம்பிள் ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து உங்க மனசளவுல வந்து இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு நம்பி ஒரு வாரம் இருந்து பாருங்க. உங்க அக்காவோ உங்க அம்மாவோ யாரு சொல்றாங்களோ அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. இல்லடா கண்டிப்பா வர்றாங்க. இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்களேன், எனக்காக ட்ரை பண்ணுங்க, நினைக்காம இருங்க. இது வந்து நான் தான் சொல்றேன், நம்புறவங்களுக்கு தான் அது நம்புறது. நம்ம தனியா வீட்டுல வேலை செய்யற போது ஓபனா சொல்றேன்டா, பாப்பா ஸ்கூலுக்கு போயிருவா, பாய் வெளியில் சாமான் வாங்க போயிருவாங்க, எங்க மாமி ஆண்டவனே படுத்துக்குவாங்க. இப்ப நான் இருக்கேன்னா, இப்ப நான் நல்லா டிவி பாக்குறேன், நல்லா பாட்டு பாக்குறேன், திடீர்னு நான் எப்படி அவங்க மேலேயே நான் 24 மணி நினைக்க முடியாதுல்ல அம்மா. எனக்கு பல வேலைகள் பல இது இருக்குது இல்ல, இவங்களையே நான் நினைச்சிட்டு தான் எனக்கு மொத்த வேலை யார் பாப்பா? நான் சொல்றது என்னங்களா, பேய் வந்து இருக்கு. நம்ம அவங்க வந்து நான் என்ன சொல்ல அங்கே சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன், அக்காவாக அவங்க சொன்னாங்க, இப்போ நான் தங்கச்சியாக சொல்கிறேன். நான் அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ கண்டிப்பாக அந்த மேலே இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து நிஜமாக எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு இறந்துட்டாங்க.
அப்போ 20 நாள் கல்யாணத்துக்கு இருக்கோ விட்டுட்டு இறந்தபோது அந்த ஆத்மா எப்படி இருந்திருக்கும், என்னோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் சொல்லி பாருங்க. அப்போ எங்கள் அம்மாவை நினச்சி நான் எவ்வளவோ அழுதுருப்பேன். அவங்க பேயா அப்போதைக்கு வரவே இல்லை, ஆண்டவன் நிறைய வரவே இல்லை. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து என் வாழ்க்கைக்கு மறுவாழ்க்கை ஏற்றி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்லவும் செஞ்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார்த்தியை நான் என் பிள்ளை உனக்கு இங்கே ஒன்றும் கட்டி கொடுக்கலப்பா, குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி தான் நான் கட்டி கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரே அதுக்கு சாட்சி. அவர் இப்போ வர முடியாத சுச்சுவேஷன் இல்லைன்னா நான் ஃபோனில் கூட பேச சொல்லிடுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஊர்லேருந்து வந்து எங்களுக்காக ஒரு நேரம் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சரி. Let's go holidays. Travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.